சும்மா மாமா இன்னும் கோழி காலை வச்சு என்ன பண்ணுகிறா? இதுவா புதுசா ஒரு டிஷ் செய்ய ட்ரை பண்றேன். என்ன டிஷ்ஷா? சிக்கன் லெக் தவா ஃப்ரை. செய்ய தெரியுமா உனக்கு? ம் செஞ்சுக்கிறியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன் ஆனா. ஏய், ம், நல்லா செஞ்சு தரேன் மாமா. என்ன பண்ணப்பா? இப்ப இதுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதான் இது தேவைண்டா. ஆமா, என்னது இதுல? இது தயிர், ஆ, இது வந்து மிளகுத்தூள், இது வந்து காரத்தூள், ம். கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை லெமன். இன்னும் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறா. இல்ல, இது ரெண்டு அரை அரை ஸ்பூன், இதெல்லாம் ஒரு ஸ்பூனு, இது 2 ஸ்பூன் காரத்தூள். ம். 4 பீஸா? ஆமா, 4 பீஸ் தான் இருக்கு. சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணுவோமா? ஆ, என்ன பண்ணப்பா? இப்ப இதெல்லாம் கொட்டி இதுல மிக்ஸ் பண்ணி மீன் வறுக்கிறதுக்கு நம்ம செய்யறோம்ல, அதே மாதிரிதான் சரி சரி. மிக்ஸ் பண்றேன். தண்ணி வடிச்சிட்டு வரேன். ம். தயிர் ஊத்துறேன். லெமனையும் புழிஞ்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். பெப்பர் தூள், காரத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு. அவ்வளவு. உப்பு பத்துமா? பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். எது வானல்லே சேர்த்த எப்படி? இல்ல இல்ல மாமா, தோசைகள்ல மீன் வறுக்கிற மாதிரியே. பேர் என்ன சொன்ன? சிக்கன் லேக் தவா ஃப்ரை. யூடியூப் பார்த்தனப்பா. ஆமா மாமா. சும்மா உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஏதோ ஊறணுமான்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, இது தோசைக்கல்ல வறுக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு வேவும். நிமிஷத்துக்கு ஊறணும் அவசியம் இல்லை ஊறணும்னு. ஏன்னா தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் வேவும் இது. ம். அதனால கரெக்டா காரம்லாம் அழகா இறங்கிடும் அது. அதான் மாமா. மாமா அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் போட்டுக்கலாமா? ம். டவானா டவால செய்வாங்களா தோசைக்கல்ல செய்வாங்களா? தோசைக்கல்லும் தவாவும் ஒண்ணுதான் மாமா. அந்த டவானா கைப்பிடி வச்சு ஒன்று இருக்குமே அது? அதுவும் தவா தான், நம்ம வீட்டுல இருக்கிற தவாய் தான். சரி. என்ன பண்ணுவோம்ப்பா? தோசைக்கல் சூடாகணும் மாமா. சூடாகுமா? ஆமா. இதுக்கு ஒரு தோசைக்கல் காய்ஞ்ச பட்சமா? காஞ்சிச்சு மாமா. எண்ணெய் ஊத்துவியா? ம். ஆமா, அதுல கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன், சும்மா ஒரு வாசனைக்கு. ம். போடுவாங்களா? போடுவாங்க. நம்ம இஷ்டம் தானே. நாலத்தி ஒன்றா போட்டு ஒன்று இல்ல, ஒன்று ரெண்டு ரெண்டா போட போறோம் மாமா. ஏன் வைக்கிறேன் மசாலா? மொத்தமா இருக்கிற மசாலா அப்படியே தடவி விட்டு. ஏய், சாப்பிடலாம் மாதிரிடா. சாப்பிடலாமா? என்ன மாமா இப்படி பயப்படுற? டேஸ்டா இருக்கு மாமா. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்ததான் கேட்பேன். மறுபடியும் ஒரு 4 லெக் பீஸ் வாங்கிட்டு தந்துட்டு அம்மா மறுபடியும் செஞ்சு தடின்னு சொல்ல போறேன். பார்க்குறேன். ஆமா. லைட்டா சிம்ல வச்சுக்கிறேன் மாமா அடுப்ப. ம். ஏன்னா அது வேக 10 நிமிஷம் ஆகும்ல, ம். எல்லா சைடும் வேகணும். ம். அதுக்காக. சிம்மில் வச்சு செஞ்சால் சேஃப்டி. எஸ். வை வை. உனக்கு இது பிடிக்குமா மாமா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கடையில் கூட வாங்கி காட்டுறதில்ல.
அவன்தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். பார்ப்போம். இது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது இது வச்சுது? ஆமாம்மாம்மா, 10 நிமிஷம் ஆகும்மா. ஒரு பக்கம் நேரத்துக்கு மட்டுமா? ஆமா, ஃபுல்லாவே திருப்பி திருப்பி வைக்கணுமா எப்படி? ஆமா, திருப்பி இப்ப திருப்பி போறேன். அந்த பக்கம் வெந்துருக்குமா? இல்ல, நீ திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டே இருங்க. இப்படி எடுத்து எடுத்து எண்ணெயெல்லாம் ஊற்றி. இது விட்டோமா? இதுக்கும் நல்லா கலராக தான் பாருங்க. சூப்பரா இருக்குமாம்மா. நானும் சாப்பிட்டதில்ல, சொல்றேன். எனக்கு வாசனையிலே தெரியுது. நிஜமாதான்மாம்மா. சமையல் பண்றவங்க வாசனையிலே தெரியும். இந்த எண்ணெயெல்லாம் எடுத்து ஊத்தினே வந்தா தனி டேஸ்ட் ஏற்படும். ஆங்கில திருப்பி திருப்பி வேக வைக்கணுமாம்மா. இப்ப இந்த சைடு எப்படி இருக்க? ம். வாசனை எப்படி மாமா இருக்க? ம். வேற லெவலா? வாசலாம் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் தான் எப்படி இருக்கு இல்லையா? டேஸ்ட் சும்மா இல்லை, நிஜமா பாரு. ம். இது நல்லா இருக்குது ஐடியா. ஆமாம்மா, ஒரு தோசை கடையில் திருப்பவே முடியல. இந்த பக்கம் வாங்க. வெடிக்குதுப்பா. திருப்பணுமா? இல்லை இல்லை, ஒரு 2 நிமிஷம் சரி. சரி மாமா. சூப்பர். இதுதான் பிரச்சனை. இங்கிலீஷ் பிரச்சனை. இல்லை மாமா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் மாமா. மொத்தமாக எத்தனை வேகும்? 10 நிமிஷம் ஆகுமாம்மா. மாமா, ஒரு சிக்கன் வேகணும்ல ஃபுல்லா, அப்புறம் வேகணும்னா ஓகேவா? ஓகே மாமா, வெந்துச்சு, எடுக்கிறேன். ம். பா, செம கலர்ப்பா. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் மாமா. உங்க எண்ணெய் பத்தல.
எண்ணெய் ஊற்றிக்கும். இப்படியே திருப்பி திருப்பி போடணும். ஆமா மாமா, அப்பதான் நல்லா வேகும் மாமா. நம்ம மீனுனா 2 சைடு மட்டும் திருப்பி போடுவோம். இது அப்படி இல்லைல்ல. லெக் பீஸ் தான் பண்ணணுமா, எல்லா பீஸ்லையும் பண்ணலாமா? எல்லா பீஸ்லையுமே பண்ணலாமா, நம்ம விருப்பம் தான் மாமா. எடுக்கிற மாமா. ம். இண்டி விட்டது அடுப்பு நிறுத்திடுறேன். ஓகே. டேஸ்ட் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லு என்கிட்ட. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.